வணக்க உறவுகளே, பிரான்சிலிருந்து அச்சுதன் மீண்டும் ஒரு காணொலியூடாக உறவுகள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்றால் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நாள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அந்த முதலமைச்சர் பதவி இன்று வழங்கப்பட்டிருக்குது. சந்தோஷம். முதலமைச்சர் பதவியை ஏற்றவுடன் அவர் நிறைய அறிக்கைகள் விட்டிருக்கிறார். தான் என்னென்ன செய்வேன் என்று சொன்னேனோ தேர்தல் அறிக்கைகளில் அத்தனை விஷயங்களும் மக்களுக்காக செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். வந்த உடனே முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு அவர் 2-3 திட்டங்களை கையெழுத்திருக்கிறார். அதை உடனடியாக நிறைவேற்றினேன் என்று. இதுவரை காலமும் ஆட்சிக்கு நிறைய பேர் வந்தார்கள், பதவியேற்றார்கள். ஆனால் தளபதி விஜய் அவர்களை மக்கள் ஆரவாரத்தோடு அவர் ஒவ்வொரு வசனங்களும் பேசும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்போது மக்களிடமிருந்து ஆரவாரங்களை அந்த மேடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் என்றால் அந்த பதவி ஏற்கும் போது ஒரு தான் முதலமைச்சர் என்ற இதோடு இருப்பினும், ஆனால் அவர் நார்மலாக ஒரு சிம்பிள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் மக்களில் இருக்கும் ஒருவர் போல அந்த மேடையில் தோற்றமளித்தார். அந்த அந்த மேடையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த மேசை ஒன்று அந்த மேடைக்கு நடுவே இருந்தது. அதை தூக்கி அப்புறப்படுத்தும் போது அதை அவர்களோடு சேர்ந்து தானும் தூக்கி அப்புறப்படுத்தி இருந்தார். அது ஒரு பெரிய விஷயமாக சோசியல் மீடியாக்களில் பேசப்பட்டது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே சோசியல் மீடியாவில் 2 இருக்குது என்றால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர் அறிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் செய்வார். இந்த 5 வருஷம் பொறுத்திருந்து பார்ப்போம் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது என்று. இந்த 5 வருஷம் அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கலாம். அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் செய்கிறார் என்று பாருங்கள். நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காப்பாற்றப்படும். மக்களுக்குரிய சேவைகள் எல்லாம் சீராக நடத்தப்படும். எல்லா விஷயங்கள் என்னென்ன செய்தாரோ அத்தனை விஷயங்களும் ஒழுங்காக நேர்மையாகவும் செயல்படுத்துவார் என நான் நம்புகிறேன். அதைத்தான் இந்த போட் போட்டு அவரை முன்னுக்கு கொண்டு வந்த இந்த மக்களும் விரும்புகிறார்கள். அவர் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள், அவரை எதிர்த்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவர் செய்கின்ற செயல்கள் மூலம் சரியான பதில் இருக்கென்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் தளபதி விஜய் அண்ணா. இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை கொண்டு வைக்கிறேன். தமிழ்நாட்டில் அகதி முகாம்களில் ஈழத்தமிழர்கள் சுமார் 90,000 பேருக்கிட்ட அகதி என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை நீங்கள் கொஞ்சம் பார்வைக்கு கொண்டு வரணும். அவர்களுக்குரிய வாழ்வு சிறக்கணும். அவர்களுக்குரிய சட்டத்திட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அவர்கள் இந்த அகதி என்ற பெயர் எடுபடணும். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக நின்று அவர்களின் விடயங்களை நீங்கள் கணக்கில் கொண்டு செய்வீர்கள் என நம்புகிறோம். ஒரு ஈழத்தமிழனாக இருந்து கொண்டு அதை நான் நம்புகிறேன். பார்ப்போம் உங்களோட ஆட்சி எப்படி அமையுது, மக்களுக்கு நல்லதா கெட்டதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி மூலம் சந்திக்கலாம். பாய்.